ஹை கைஸ், போன எபிசோட் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா கிராஜுவேஷன்லாம் முடிஞ்சிருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் சைட்லேயே வந்துட்டு ஜியாவை தான் காட்டுறாங்க. ஜியா எங்கே வந்திருக்கானா, ஆனோட அண்ணா கலரர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்திருக்கா. அங்கே வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், எங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுது, ஆன் வந்துட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவள் வந்துட்டு ஓகே ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே கரெக்டாக பார்த்தா ஆனும் வந்துட்டா. ஆன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, அண்ணா எங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுது, அதை வந்துட்டு நாங்கள் நல்லா எழுதுவோம், ஏன்னா வந்துட்டு என் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் விஷயம்லாம் வந்துட்டு எங்கள் கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. சாதா சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, இந்த 3 நாளில் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்லா வந்துட்டு படிக்கணும் வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் நம்புறேன் நீங்கள் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நல்லா பண்ணுவீங்கன்னு. இந்த 3 வருஷத்தை நீங்கள் பர்ஃபெக்ட் எண்டிங்கோட தான் முடிக்கணும், சரிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் வந்துட்டு ஓகே சார் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு கேட்கல சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் ஷீனிங் ஜியாவை தான் காட்டுறாங்க. பரபரப்பாக வந்துட்டு ஓடிட்டு இருக்கா. ஏன்னா வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போதில்ல, அதுக்காக வந்துட்டு வெளியே வரா. வெளியே வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கா, அம்மா என்னோட ஹால் டிக்கெட் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மா எனக்கு தெரியாது, நீ தான் வந்துட்டு வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்காங்க. அவளும் தேடிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதா இங்கே தான் இருக்கு பொடி, ஏன் வந்துட்டு இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவளும் வந்துட்டு அம்மா திட்டாதீங்க, இது வந்துட்டு ரொம்ப அன்லக்கி இல்லை, நான் வர எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்துட்டு சரி 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 நீ வந்துட்டு நல்லா எழுது ஓகேவா, நீ பெஸ்ட்டு தான், நீ தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 முட்டையை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அவன் அந்த 2 முட்டையும் பார்த்துட்டு அம்மா நான் வந்துட்டு முட்டை சாப்பிட்டா எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் ஏமா போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இங்கே வந்துட்டு வேகமாக வரா. அங்கே வந்துட்டு செயின் வெளியே நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு கேட்கும்போது அதுவா என்னோட ஹால் டிக்கெட் காணும், அதனால தான் வந்துட்டு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நல்லா பார்த்து கொஸ்டினுக்குலாம் வந்துட்டு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு செயின் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி ஓகே நான் வந்துட்டு கொஸ்டின் நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுறேன், நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவும் போயிடுறேன். செங்க வந்துட்டு போயிடுறேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அங்கே வந்துட்டு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாம் முடிச்சுட்டு ஜியா வந்துட்டு வெளியே வர, செங் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது உனக்கே தெரியுமா நான் எப்படி எழுதுவேன்னு சொல்லிட்டு செங் சொல்லிட்டு இருக்கான். ஜியா வந்துட்டு கேட்குறான், எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் சொல்லுவியா அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன், பட் ஆனால் தப்பாக இருந்தால் நீ சோகமாயிருவியே அப்படின்னு சொல்லுவா. பரவாயில்ல பரவாயில்ல நீ சொல்லு, நான் அதை கரெக்டானு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னே. அவளும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், அந்த ஆப்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆப்ஷன் சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறான். ஏவா இருக்கும், ஏ இருக்காதே, பி பியும் வா, ஐயோ பி இருக்காது அப்படின்னு சொல்லி சி தான் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு செங் சொல்கிறான். அட ஆமாம் நான் அதான் எழுதுனேன், அப்போ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொதிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இத்தனை ஆப்ஷன்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுல்ல, இதுக்கப்புறம் அதை பற்றிலாம் பேசக்கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே நடுவில் வந்துட்டு இங்கிலீஷ் தான் காட்டுறாங்க. அவன் இன்னும் ஜியாவை மறக்கவே மாட்டேங்கிறான், அந்த ஒன் சைட்லேயே இருக்கான். அவன் வந்துட்டு ஜியா ஃபுட்டை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே ஜியாவை தான் காட்டுறாங்க. மார்னிங் வந்துட்டு அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சோன்னே பாத்ரூம் வந்துட்டு அங்கே வந்துட்டு தலை சீவிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா எனக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சா, எங்கேயா வெளியே போறியா என்ன? ஆமாம்மா நீ கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே ஜியா வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து பார்த்து வச்சுட்டு இருக்கா. எது போடலாம் எது போடலாம் அப்படி ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே வந்துட்டு இருக்கா. அங்கே செங்க பார்க்கணுமே, ஆமாம் அதுக்கு மேலே அந்த ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு அயன் பண்ணிட்டு இருக்கான். ஃபேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் அயன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பர்ஃபெக்ஷனாக இருக்காங்க 2 பேருமே. என்னன்னா இவங்க 2 பேர் வெளியே போகிறாங்க போல இருக்குது, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு செங் வெளியே வந்தோடனே வந்துட்டு ஆண்டி வராங்க. அந்த ஆண்டி கேட்குறாங்க, என்னப்பா செங் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, டேட் போறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. இங்கே ஜியா வந்துட்டு வெளியே வரா. வெளியே வந்து நாங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா, அது பண்ணவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கம்மா வெளியே போறியா அப்படின்னு கேட்டோன்னே, அம்மா நான் உங்ககிட்ட சொன்னேனே நான் தான் வெளியே போகிறேன்னு அப்படின்னு சொன்னேன். அதான் இரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மறந்துச்சு போல இருக்கு சொன்னதே. அப்புறம் ஜியா தான் சொல்கிறா, இல்லைம்மா பரவாயில்ல நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இங்கே செங்கு ஜியா வந்து வந்திருக்காங்க. பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. செங் தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான்னா, சம்மரை வந்துட்டு எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிற, நீயும் தம்பியும் வச்சு உங்கள் அப்பா அம்மாவால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட தம்பி வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறான் அந்த சம்மருக்கு, இப்போத்துலேருந்து நான் தான் வந்துட்டு வீட்டுக்கே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு இனிமேல் நான் தான் உன்னோட பிளேமேட்டா அப்படின்னு வந்துட்டு செங் சொல்லிட்டு இருக்கும்போது ஜியா சொல்கிறா, யார் வந்துட்டு நீ என்னோட பிளேமேட்டாக இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி அப்புறம் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு செங் கேட்குறான். அப்புறம் அவள் சிரிச்சிட்டே இருக்கலாம். அப்புறம் போயிட்டா. செங்கும் ஜியா வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படிங்கிற பாறை மேலே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு செங் தான் சொல்கிறான், உனக்காக ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே ஒரு கயிறு மாதிரி கட்டி வச்சிருக்கான். அது இழுக்கும் போது அது வேறு காணோம்.
அவன் சொல்கிறான், ஐயோ காணுமே, இப்போ என்ன பண்ணுறது, தொலைச்சிட்டேன் போல இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியா பார்த்துட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. அது கண்டுபிடிக்கவே முடியாது, இது பெரிய சீயாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு கையில் இருந்து அந்த ப்ரெசென்ட் எடுக்கிறான். அதை பார்த்தோன்னே வந்துட்டு, சூப்பர், எனக்கா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம், இது உனக்கு தான், 2 செயின் மாதிரி இருக்கு. அப்புறம் செயின் வந்துட்டு போட்டு விடுறான். செயின் வந்துட்டு அப்படியே ஜியா வந்துட்டு பார்க்குறா, அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸ் வர அவளும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஜியா வந்துட்டு சிங்குக்கு வந்துட்டு செயின் மாட்டி விட்றா. ஜியா தான் கேட்குறா, அப்போ இது வந்துட்டு டேட் தானே அப்படின்னு கேட்கும்போது அவள் வைக்கப்பட்டே தான் கேட்குறா. அங்கே செங்கும் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியா வந்துட்டு கையை வந்துட்டு கொடுக்குறா. புடிடா அப்படின்னு சொல்லும்போது அவனும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டு கையை பிடிச்சிக்கிறான். சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு செங்க கேட்கும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டே ஃபுல்லாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டி பற்றி தான். அவன் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி சொல்கிறா. அவனும் வந்துட்டு நானும் அங்கே தான் சேருவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜியா வந்துட்டு கோவப்படுறா. ஏன் இப்படி பண்ணுற, நீ வந்துட்டு நல்லா படிக்கிறல்ல, ஏன் நான் சேர்ற காலேஜில் நீயும் சேர்ற, நீ நல்லா படிக்கிற, உனக்கு வந்து நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கும், நான் நல்லா படித்தாலும் எனக்கு 2nd கிளாஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே செங்கு வந்துட்டு பரவாயில்ல விடு, ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீரியஸாக எடுத்துக்கும், பேரண்ட்ஸ்க்கு வந்து நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்களா, அப்புறம் என்ன ஒரு நல்ல யூனிவர்சிட்டியாக போ அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போனா 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி சேருவோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஓகே சொல்லிடுறா. அப்புறம் 2 பேர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க ஒரே யூனிவர்சிட்டியில் வந்து சேரணுன்ட்டு. நான் இனிமேல் ஒன்று வித்தியாசமாக ட்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு சொல்கிறா, நீ வந்துட்டு பொண்ணுங்கிட்ட இருந்து தள்ளியே தான் இருக்கணும் 10 அடி அப்படின்னு சொல்லி அவனும் ஓகே சொல்லிடுறான். செகண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு சாப்பிட வந்துட்டு கேட்டா நீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் டைமுக்கு, அதுக்கும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். தேர்ட் வந்துட்டு இரு ஒரு நிமிஷம், நானே தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு ஓகே மட்டும் சொல்லிட்டு இருக்க போ அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு இரு நீ வந்துட்டு என்கிட்டயே தான் இருக்கணும், என் சைடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு வெக்கமாக வருது, இவனும் வெக்கப்பட்டு இருக்கான். அப்புறம் 2 பேர் கைப்பிடிச்சு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே ஜியா வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து அவங்க ஆண்டி இருக்காங்க. அந்த ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டியா என்ன, உங்கள் அம்மா காணோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் ஃபோன் எடுத்து பார்க்குறா. அவங்களும் வந்துட்டு மிஸ் கால் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எப்போ போனாங்க அப்படின்னு கேட்கும்போது மதியானம் தான் போனாங்க, உங்கள் அப்பா தேடிட்டு தான் இருக்காரு போ அப்படின்னு சொல்லும்போது அவளும் வந்துட்டு தேடிட்டு இருக்கா. அவங்க அப்பா கால் பண்ணி எங்கப்பா இருக்கீங்க, எங்கே போய் தேடுறது இப்போ அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு இங்கே போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளும் போய் பார்க்குறா. பார்த்துட்டு எங்கேயுமே காணோம் அவங்கள, அவங்க எங்கே இருக்காங்க, எங்கள் ஸ்கூலில் தான் இருக்காங்க. அங்கே வாட்ச்மேன் வராரு, ஏம்மா இங்கே நிற்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க என் பொண்ணை கூட்டிகிட்டு போனோம், அவன் வந்துட்டு இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க அவர் வந்துட்டு இங்கே கிளாஸ்க்கு தான் நடந்துட்டு இருக்கோம், இங்கே தான் இருப்பா, நான் வந்துட்டு வந்தோன்னு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. சரி எனக்கு என்ன, ஆனால் வந்து பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்துட்டு போயிட்டாரு. அப்படியே வந்துட்டு எங்கள் ஜியாவும் அவங்க அப்பாவும் பார்த்துக்கிறாங்க. ஜியா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, ஏங்கப்பா உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை திட்டிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் திருப்பி திட்டுறாரு, எதுக்கு இப்போ ஏமாள் கோவப்பட்டு இருக்க, அவள் என்ன என்கிட்ட சொல்லிட்டா போறா, அவள் ஒர்க் முடிஞ்ச வருமா வீட்டில் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க அப்பாவுக்கு வந்து கால் வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருக்கு போல இருக்கு, வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கார் இல்லையா ஸ்கூலில், அவர் வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டார் போல இருக்கு, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இங்கே வந்துட்டாங்க ஜியாவும் அவங்க அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. போலீஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு செக்யூரிட்டி தான் சொன்னார், உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் தேங்க்யூ சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஜியா தான் வந்துட்டு கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அம்மா கையா. அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஜியாட்ட கேட்கும்போது அம்மா வீட்டுக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் சொல்கிறார், ஆமாம் ஆமாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு இல்லைங்க இன்னும் ஜியா வந்துட்டு ஸ்கூல் விட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா வந்துட்டாமா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜியா வந்துட்டு இன்னும் உன்னோட ஏஜ்லாம் இல்லையே, ஜியா வந்துட்டு இன்னும் பிரைமரி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்ட்டு. அவங்க அப்பா தான் வந்துட்டு எப்படியோ சமாளித்து வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவங்க அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு, எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்தா, சாப்பிட்டே இல்லையா, என்ன சாப்பிடலாம் சொல்லி நான் போய் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அவங்க அம்மாட்ட சொல்கிறா, கொஞ்ச நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன், என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்னடி விளாண்டுருக்கே என்ன, நான் எப்படி ஒன்றை மறப்பேன், விளாண்டுருக்காதப்போ நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா வராரு, என்னப்பா அதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது விடுமா விடு, எப்பயாச்சும் உங்கள் அம்மாவுக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு அதுவே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நைட் ஆயிடுச்சு. இங்கே ஜியோட அப்பா வந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. ஜியா வரா, என்னப்பா அதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா
இல்லை கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் நிறையா குடிச்சிங்கன்னா அம்மாட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியா அவங்க அப்பா வந்துட்டு ஜியா கையை பிடிச்சிட்டு, ஜியாம்மா என் அப்பா மேலாமா தப்பு, அப்பா தான் வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டேன், அம்மாவோட ஹெல்த்தில் கவனம் இல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. ஜியா கேட்குறா, என்னப்பா ஆச்சு அம்மாவுக்கு? எனக்கும் தெரியலம்மா, ஓவர் திங்கிங்காக தான் இருக்கும், ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாளைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் செக்அப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கம்மியாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அவங்க அப்பா வந்துட்டு அழுதுட்டு இருக்காரு. ஏன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல இந்த மாதிரி நடக்கும்போது, மறந்துட்டே இருக்கும்போது. அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வந்துட்டு இவங்க செக்அப் பண்ண வந்துட்டாங்க போல இருக்கு. ஆனா என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, மால்க்கு போலாம் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க அம்மா கேக்குறாங்க, எதுக்கு ஹாஸ்பிட்டல், எதுக்கு மால்க்கு தான் போகலான்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா ஃபர்ஸ்ட் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மால்க்கு போகலாம், ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் செக்அப் பண்ணவே இல்லை, போன வருஷம் பண்ணது இன்னும் பண்ணல இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே டாக்டர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜியா அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, டாக்டர் நான் போன டைம் பண்ணும்போது அந்த பிரைன் டெஸ்ட்லாம் எடுக்கவே இல்லையே, ஏன் இந்த டைம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஃபுல் செக்அப் பண்ணாலும் எடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் சொல்கிறாரு, டெஸ்ட்லாம் எடுத்தோடனே இன்னும் 3 நாள் கழிச்சு தான் வந்துட்டு ரிசல்ட் வரும். ஜியா அப்பா வந்துட்டு, சரி மணி போய் கூட்டிகிட்டு போ, மெடிசன் வாங்கிட்டு நான் பேசிட்டு வரேன் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு, என்னங்க என்னாச்சு என் ஒய்ஃப்க்கு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்துட்டு நேற்று சொன்னது பார்க்கும்போது அது வந்துட்டு நல்லதுக்கு இல்லைன்னு தெரியுது, இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் தான் வந்துட்டு சொல்ல முடியும் என்னால் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டார், எங்கம்மா போகிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஜியா கூப்பிட போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஜியா வந்துட்டு, அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்க்குறாங்க, ஒரு மாதிரி என்னமோ தெரியல நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மாவுக்கு தெரியுது. அப்பா தான் சமாளிக்கிறாரு, இல்லைம்மா அவன் மறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜியாட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாரு. இங்கே செங் தான் கால் பண்ணியிருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கானா, எங்கள் அம்மா வந்து எனக்கு புது ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியா கேட்குறா, அப்போ இது உன்னோட நம்பரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்துட்டு சொன்னது மறந்துடாத, கிரேட்ஸ் வந்து பார்த்துக்கோ, அப்புறம் நம்மளோட ப்ராமிஸும் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே ரிசல்ட் வந்துருச்சு போல இருக்கு. ஜியா வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்திருக்கான். டாக்டர் கேட்குறாரு, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க டாக்டர் அப்பா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார் அம்மாவை, அதான் நான் வந்தேன், என்னாச்சு அம்மாவுக்கு? டாக்டர் சொல்றாரு, உங்க அம்மா வந்து மறந்து போகிற ஒரு வியாதி இருக்கு, அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜியா கேட்குறா, இல்லைங்க டாக்டர் எப்படி எங்க அம்மாவுக்கு எப்படி ஏதாவது தப்பா இருக்க போது, நீங்க மறுபடியும் பாருங்க, எங்க அம்மாவுக்கு அவ்வளோலாம் வயசாகலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா இது வந்துட்டு யங் பீப்புளுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாக்கு என்ன சொல்கிறேனே தெரில, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வெளியே வரா, வெளியே வந்தோடனே என்ன சொல்கிறேனே தெரில, அப்படியே உட்காந்துட்டு கால் பண்ணுறா. அவள் இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா.